மருந்து குழம்பு பற்றி தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரியாதுன்னா பக்கத்தில் பாட்டி இருந்தால் கேளுங்க. பாட்டி எங்கங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற இந்த மருந்து குழம்போட மகிமையை. இந்த மருந்து குழம்பு நிறைய வகையான மூலிகையை வறுத்து அரைச்சி பண்ணுவாங்க. இது வந்து சளி இருமல் பிரச்சனைலாம் அடிக்கடி வரும்ல, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பீரியட்ஸ்லாம் இர்ரெகுலராக வரும்ல, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக குழந்தை பிறந்து பச்சை உடம்புக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு உடம்பு நல்லா வலுவாகும். அதுக்கப்புறம் தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும். அதுக்காக இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம். இப்போ வந்து நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அந்த மருந்து குழம்பு பொடி எப்படிப்பா அதை ரெடி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்காக தான் தவாஸ் லைஃப். இவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் மருந்து குழம்பு பொடி, இட்லி பொடி, பிரியாணி மசாலா, நிறைய வகையான மசாலா ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இது கூட பூண்டும் வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இது கூட கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு இது கூட இந்த தவாஸ் லைஃபோட மருந்து குழம்பு பொடியை போட்டுட்டு தேவையான தண்ணி, உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் மருந்து குழம்பு ரெடி. சுட சுட இட்லி, தோசை, சோறு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அந்த மருந்து குழம்பு பொடியில் வந்து நிறைய வகையான மூலிகை கலந்துருக்கிறதுனால வீடே அந்த வாசனை தூக்குச்சு. கூடவே அந்த இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்களோட பேஜையும் கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் பாட்டி பக்கத்தில் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்ம பாட்டி பக்கத்தில் இருந்தால் எப்படி பக்குவமாக செஞ்சு தருவாங்களோ அதே மாதிரியே செஞ்சு உங்கள் வீடு தேடி சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.